இப்போ நம்ம பக்கோடிக்கு கடிக்கு சம்மர் ஸ்பெஷல் சிறுபருப்பு 1 கப் வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. சோக் மூங் தால் ஃபார் 1 hour. இப்போ ஊறிடுத்து வித் சோக் ட்ரெயின் த வாட்டர் அண்ட் கிரைண்ட் இட் ரஃப்லி. தனியாக வடிகட்டிட்டு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆட் சம் சில்லி பவுடர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் கொரியாண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் பேக்கிங் சோடா இல்லை ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச். மிக்ஸ் இட் வெல். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் சம் ஹிங் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் இட் வெல். ஹீட் சம் ஆயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கீ வேணுன்றவங்க கீ சேர்த்துக்கலாம். ஆட் சம் கீ இது டீப் ஃப்ரை இட். கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஃப்ரை இட். வறுத்து எடுத்து வச்சுடுங்க. ஆட் சம் கர்ட் தயிர் சேர்த்துக்கோங்க. சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் மிளகாத்தூள் தனியாத்தூள் கொரியாண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி. பீட் இட் வெல். நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. மில்க் சம் கீ நெய் சேர்த்துக்கோங்க. ஆட் சம் மஸ்டர்ட் கடுகு சீரகம் கியூமின் சீட்ஸ் ஆப்ஷன் தான். கறி லீவ்ஸ் கருவேப்பிலை. ஆட் சம் ஹீங் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கர்ட் தயிர் சேர்த்துக்கோங்க. ஆட் சம் மிக்ஸி வாட்டர் மிக்ஸி தண்ணி ஊற்றிக்கோங்க. கிவ் இட் அ பாயில். ஒரு கொதிக்க வைங்க. ஏன்னா பக்கோடாஸ் போட்டோன்னையும் இட் அப்சர்வ்ஸ் வாட்டர். ஆட் த ஃப்ரைட் பக்கோடி. வறுத்து வச்சுருக்க பக்கோடாங்களும் சேர்த்துக்கோங்க. நம்ம பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடுது. இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.